லக்ஷ்மிநாத அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்லதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்க சுக்கிரன் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். நல்ல ஒரு சின்னதாக ஒரு விரயங்கள் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாய் சின்னதாக செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு அவமானமான பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யார் மாமியார் அவருடைய பேச்சுக்களை கேட்காமல் இருக்கிறது, அவங்கள இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 10ல் செவ்வாய்ங்கிறது நீச்சமாக இருக்கும். அது மாமியார் ஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொழில் நடக்கிற இடங்களில் ஏதாவது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அது பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் நீச்சமாக வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகளை தராதனாலும் கொஞ்சம் எமோஷனல் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவர் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்கள், நல்ல சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறைமுகமாக குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பான பலன்களை நல்ல ஒரு வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ல் உள்ள ராகு சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலை செய்வதும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ என்னடா அது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஃபீல் இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கும்போது இன்டெரக்டாக வெளியில் தெரியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனலிக்காக வேலையில் இருக்கும். என்னடா அது வெளியில் சொல்ல முடியல, லேட்டடாக இதை போய் பாடுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கூட கொஞ்சம் பார்த்து நடந்தோம். 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாமியார் சம்மந்தமான விஷயங்களோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனைவி கிட்ட அவங்க எமோஷனலாக இருக்காங்களோ, கணவன் எமோஷனலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் என்றைக்குமே 6, 8 இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 4லேருந்து அது சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், சின்னதாக அலைச்சல்கள் திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய வருமானம் நல்ல ஏற்றங்கள், மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இருந்தாலும் கேது சூரியன் ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் சின்ன மன உளைச்சலாக உட்காந்துருவீங்க, ஐயோ என்ன பண்ணுறது புரியலேன்னு. ஸோ அப்போ ஒரு ஈஸ்வர வழிபாடு ஒரு பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக சூரிய தசாபுத்தியானது சூரியன் பார்த்திங்கன்னா அவங்க 3லேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும். திரைசோவர் சார்ந்த விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக சந்திர தசாபத்தி சந்திரன் 10ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் சின்ன அலைச்சல் வாரத்தின் முற்பகுதியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் 10ல் இருக்காருங்க. ஸோ கணவன் மனைவி விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படும். மாமியார் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 10ல் செவ்வாய் நீச்சம் போது அது வக்கரமாக இருந்தாலும் ஒரு சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 6லேருந்து 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது
6ல் இருக்கிற ராகு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் 5ல் சாரநாதனுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷ்னலிக்கான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் ரீதியான வேலை செய்கிற இடங்களில் வந்து மறைமுகமாக நம்மளை வந்து எவனா தாக்குறது, மறைமுகமாக நம்ம பின்னாடி வேலை செய்கிறமான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து குரு திசாபுத்தியங்க, குரு வந்து 8ல் இருக்காருங்க, அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் மிக 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 கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ ஏதாச்சும் ஏடா உடம்பு அகலக்கால் வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய அவங்களோட வளர்ச்சி நிறையா இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷ்னலிக்காக ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கோபப்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்களால் வெற்றி, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களால் நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சல், இல்யூஷனில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வந்து துலா லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து 4 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல், அது வந்து பாதகஸ்தானம். ஸோ பாதகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக வருது. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், தந்தையுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எமோஷனலாக வந்து அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ அம்மா விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் நிலபுலன்களோ தாயார் சம்மந்தம் வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சின்ன சின்ன நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சியோட ஒரு நாளில் இருக்கும்போது நிலபுலங்கள் விற்பனைனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல வருமானங்கள் இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தாயாருடைய நிலையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாயாருடைய விஷயங்களில் ஏதாவது வருமானம் வர மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் உள்ள ராகு. ஸோ 5ல் உள்ள ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமோ, ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள், மறைமுகமான செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பண்ணணும். கடன் சம்பந்தமான விஷயம், ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது, சுக்கிரன் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறையா இருக்கும். வியாபார ரீதியான நிறைய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் சில பேர் வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம், தாயாரோட விஷயங்களால் ஒரு எமோஷன்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூத்த சகோதரத்தையும் நண்பர்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன், திங்கள் செவ்வாயில் வந்து சிறப்பான பலன்கள். அதுக்கப்புறம் புதன் வியாழன் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போது லாபங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும். பட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து லாவாதிபதி பேராசையால் வந்து நம்ம அகல கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூழ்நிலை 2ல் இருந்தது கேதுவுடைய சாதனம் பெரிய லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஸோ சுக்கிரன் 12ஆம் அதிபதி அந்த 3ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ ஒரு மன போராட்டத்தால் ஒரு எமோஷ்னலிக்காக இருக்கிற மாதிரி ஃபீலை கொண்டு இருக்கும். அதனால் தூக்கம் கெடும். என்னடா அது இப்படி இருக்க, தூக்கமே வரப்பட்டதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சந்தேகங்களை தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க பாருங்கள். ஆவறதாகவும் ஆண்ட மேலே பாரத்தை போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால நடக்கிறது நடக்காமல் இருக்காது, நடக்க போகிறது நடந்தே தான் தீரும். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் கூலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு என்னங்க ஆக போகுது, நடக்கும். நம்ம பார்த்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஒழிய இதுக்காக மற்றவங்களுக்காக ஒரி பண்ணிக்கிறது, மற்றவங்களோட பிரச்சனையை தூக்கி மண்டையில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குற தசாபதி பலன் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதியான நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு செலவில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஒரு சூனியம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து மனக்காயங்கள், என்னடா அது அப்பா இடமா பேசிட்டார், பூரியும் சம்மந்தம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபப்பட்டு ஏதாவது பேசப்போ எதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னம் வந்து ராகு தேசம், ராகு வந்து 5ல் இருந்து அது 4ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் மறைமுகமான நிறைய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபதி, குரு வந்து 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் மறைமுகமான நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருந்து 5ஆம் அதிபதி நல்ல ஒரு வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸ் வரும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து மனசில் இடம் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது 11ஆம் அதிபதியாக மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரேண்டமாக கையெழுத்து போடுறது, ஆசைப்பட்டு எல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ ஒரு 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், முயற்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார் இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும்? ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம், அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான பலங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.